இன்றைய வர்த்தகம் காலை வேளையில் மிகவும் நம்பிக்கைக்குரியதாக தொடங்கியதுங்க. கடந்த இரவு நிலவரப்படி புவிசார் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் பெரிய அளவில் இல்லாதனால, நேத்து நேத்து முடிய இந்த டென்ஷன் இல்லாதனால, ஜியோ பொலிட்டிக்கல் இல்லாதனால சந்தையானது நேர்மறையான தொடக்கத்தை கண்டது. காலை 11:30 மணி வரை சந்தை சிறப்பாக செயல்பட்டு நிப்டி 50 குறியீடு 24,000 புள்ளிகளை கடந்து முன்னேறியது. அதே போல பேங்க் நிப்டியுமே 58,000 புள்ளிகளை கடந்து முன்னேறிட்டு இருந்துச்சு. அதனால் நண்பகல் 11:30 மணிக்கு மேல் நிலைமையானது அப்படியே மாறிடுச்சுங்க. தலையிலாக மாறிடுச்சு. லாபத்தை ப்ராஃபிட் புக்கிங் தொடங்கியதால் சந்தை சரிவை நோக்கி நகர்ந்து 24,000 என்ற முக்கியமான லெவலை நிப்டியானது பிரேக் பண்ணி விட்டுச்சு. இது முதலீட்டாளர்களிடையே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இறுதியில் நிப்டி 50 ஆனது 0.46% சரிவுடன் 23,946 என்ற புள்ளிகள் உள்ள முடிவு பெற்றிருக்கு. சரிவுக்கான முக்கியமான காரணங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மாதாந்திர எஸ்பிடி நாளை செவ்வாய்க்கிழமை நிப்டி 50 மற்றும் என்எஸ்சியில உள்ள அனைத்து எஃப்ஒன்டோக்களும் நிறுவனங்களுக்கும் மாதாந்திர எஸ்பிடி ஆகும். பொதுவாக இந்த எஸ்பிடி நாளுக்கு முன்னதாக சந்தையில் சிறிய பெரிய அளவிலான அட்ஜஸ்ட்மெண்ட் நடைபெறும். அதுவும் இன்றைய சரிவுக்கு காரணமாக பார்க்கப்பட்டுச்சுங்க. துறை வாரியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சந்தையில் உள்ள அனைத்து துறையிலுமே ஒரே மாதிரியான பாதிப்பை சந்திக்கவில்லை. குறிப்பாக ஐடி மற்றும் ஆட்டத்துறையில் அதிகப்படியான வீழ்ச்சி இருந்துச்சு. அதே நேரத்துல ஆட்டத்துறை மட்டும் சுமார் 2.5% சரிவை சந்தித்து முடிஞ்சது. இது சந்தையின் ஒட்டுமொத்த குறியீட்டையும் கீழே இழுத்துச்சுங்க. ஆட்டோ செக்டருடைய வீக்கினாலதான் ஃபுல்லா இழுத்து வந்துருச்சு. அதே நேரத்துல எனர்ஜி மற்றும் பார்மா துறைகள் ஓரளவுக்கு வலுவாக இருந்துச்சு. நிப்டி 50 ஆனது நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெக்னிக்கலா 24,107க்கு மேல பிரேக் அவுட் பண்ணா மட்டும் மார்க்கெட்டு பாசிட்டிவா மாறும். இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள நடக்கும். இதுல கீழே 23,890க்கு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் ஆனது கீழே வருங்க. இல்லாட்டி அது முடிய கீழே வர வாய்ப்பு இல்லை. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஆகும் நாளைக்கு எனக்கு. ஆனா இது மந்த்லி எக்ஸ்பீரியனால இந்த 24,000 கீழே உடைச்சு இன்னைக்கு க்ளோஸ் கொடுத்து வச்சதுனால அந்த 24,000 ரவுண்டு நம்பர் ஆனது இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறிவிட்டதுங்க. இதனால் சந்தை மீண்டும் அது நிலையை தாண்ட கொஞ்சம் சிரமப்படலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. சரிவுக்கான காரணங்கள்லாம் பார்த்துட்டு மாதாந்திர எஸ்பிடி துறை வாரியான ஆட்டோ செக்டர் 2% வீக்கு. அதே போல தொழில்நுட்ப அழுத்தம் 24,000 கீழே வந்ததுனால காரணம் சர்வதேச தாக்கம். வெள்ளி விடுமுறை நாளிலேயே ஆசிய தாக்கத்தை தாக்கத்தை இன்று இந்திய சந்தை முதலீட்டாளர் சந்திக்க வேண்டியிருந்தது. தென்கொரியா தொடர்ந்து வீழ்ச்சியிலே இருந்து வருகிறதுங்க. ஜப்பான் சீனா போன்ற சந்தைகள் மீண்டு வந்தாலும் தென்கொரியா சந்தையானது சரிவிலே இருக்கு. அது ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படுகிறது. இதுவும் இன்னைக்கு சந்தை சரிவுக்காக காரணமாக பார்க்கப்படுகிறது. அப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை கடந்த சில நாட்களாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் பதட்டம் அதிகரித்து இருந்தது. ஆனால் இன்று காலை வெளியான தகவல்படி இரு நாடுகளும் போர் நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு கத்தாரில் உயர்நிலை பேச்சுவார்த்தைகளை தொடங்க ஒப்புக்கொண்டுள்ளன. இது சந்தைக்கு ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனாலும் இந்த ஏசியன் மார்க்கெட் டவுன்னால நமக்கு முடங்க வந்துச்சு. அதே நேரத்துல ஈரான் அரசு தனது முடக்கப்பட்ட $6 பில்லியன் நிதியை விடுவிக்க போவதாக அறிவித்துள்ளது. மேலும் ஈரான் எண்ணெய் ஏற்றுமதிக்கான தடைகளை நீக்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இது எதிர்காலத்தில் கச்சா எண்ணெய் விலை சீராக வைத்திருக்க உதவும் என்று முதலீட்டாளர்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க. எதிர்கால பார்வை நாளைக்கு மார்க்கெட்டுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைய சந்தையானது கச்சா எண்ணெய் விலை $70 பேரல் 74 ரூபாய்க்கு நிலைக்கு கீழேயே இருப்பது சந்தைக்கு சாதகமான அம்சமாகும். நாளை எக்ஸ்பிரி நாள் என்பதால் சந்தை ஏற்ற இறக்கங்களுடன் இருக்க வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் உலகளாவிய சூழல்கள் தற்போது சீராகி வருவதமாய் தெரிகிறது.
இது பெரிய அளவிலான அச்சத்திற்கு அவசியமில்லை என்று கருத்தும் நிலவுகிறது. 24,000 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அது கீழ் மீண்டும் அது வந்து சப்போர்ட்டாக செயல்பட வாய்ப்பு இருக்கு. சுருக்கமாக சொன்னா இன்றைய சந்தை சரிவு என்பது முற்றிலும் ப்ராஃபிட் புக்கிங் தொழில்நுட்ப ரீதியாக வரவிருக்கும் மாத இறுதி எக்ஸ்பிரியால் ஏற்பட்ட ப்ராஃபிட் புக்கிங் நடவடிக்கையை தவிர சந்தையின் அடிப்படை கட்டமைப்பில் பெரிய எந்த பாதிப்பும் இல்லை. அதனால ட்ரேடரோ இன்வெஸ்டரோ இன்னைக்கு இறக்கத்தை பார்த்து எந்த விதமான பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஓகே, அடுத்த சந்தைக்கு தேவையான முக்கிய கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பார்த்துக்கலாம். நிறுவனங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ பங்கு பைபேக் சொல்லியிருக்காங்க. இது தனது பங்குகளை 12,000 என்ற விலையில திரும்ப வாங்குகிறது. சந்தையில விலை சுமார் 9,600 இருக்கும் நிலையில் இந்த பைபேக் விலை முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஜூலை 1 முதல் ஜூலை 7 வரை இந்த பைபேக் நடைமுறை அமலில் இருக்கும். ஓகேங்களா, பஜாஜ் ஆட்டோ வச்சிருந்தீங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஜூலை 1ல இருந்து 7 முதல் நீங்க பைபேக்கை நீங்க வித்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா வந்து டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த நிறுவனம் தொடர்ந்து தனது டிவிடெண்ட் தொகையை உயர்த்தி கொண்டே வருகிறது. 2022ல 1,000 கொடுத்துச்சு. இப்போது தற்போது 26ல 33 வரை டிவிடெண்ட் ஒரு நீண்ட கால முதலீட்டிற்கு இந்த மகேந்திரா அண்ட் மகேந்திரா வந்து பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இப்போதைக்கு ஆல் டைம் கையில இருக்கு. சின்ன இறக்கம் வந்துச்சுன்னா அவங்க அட்வைஸ் கேட்ட முடிவு பண்ணிக்கோங்க. ஜூலை 3ஆம் தேதிக்கு முன்னதாக பங்குகளை வாங்குபவர்கள் இந்த டிவிடெண்ட் பெற தகுதியானவர்கள். ஓகேங்களா, அதெல்லாம் ஜூலை 3ஆம் தேதிக்கு முன்னாடி மகேந்திராவை ப்ளஸ் டிவிடெண்டுக்காண்டி வாங்க நினைச்சேன்னா வாங்குங்க. ஆனால் இந்த மார்க்கெட்ல டிவிடெண்டுக்காண்டி வாங்காதீங்க. அதே நேரத்துல பிபிசிஎல் வந்து வணிக விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்கா. நேற்றைய வீடியோல பார்த்தோம். தனது பிட்யூமன் வணிகத்தை விரிவுபடுத்த செல் மற்றும் டிக்க வெஞ்சரில் 40% பங்குகளை 85 கோடிக்கு வாங்கிக்கிறது. இது சிறிய முதலீடு என்றாலும் நிறுவனத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு நேர்மறையான நிகழ்வாக பார்க்கப்படுகிறதுங்க. அதே போல கட்சியல் வந்து ஒரு பங்குக்கு 10 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இது ரெக்கார்டு டேட் வந்து ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி. கட்சியலுடைய ரெக்கார்டு டேட். ஒரு பங்குக்கு 10 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நல்லா இதுதான் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பிரசிடென்ட் சிஸ்டம் வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு சரிவை சந்திச்சுங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிரசிடென்ட் சிஸ்டம் வந்து நெட்வொர்க் சரிவை சந்திச்சுங்க. பிரசிடென்ட் சிஸ்டம் வந்து ஜெர்மன் நிறுவனத்தை அதிக விலைக்கு வாங்கியதால் சில புரோக்கரேஜ் ஃபர்ம்ஸ் வந்து பங்கின் தரத்தை விலையை குறைத்துள்ளன. இதனால் ஏற்பட்ட சரிவு ஒரு தற்காலிகமானது. நீண்ட கால முதலீட்டாளர் கவலைப்பட தேவையே இல்லைங்க. ஓகேங்களா, நான் இந்த பிரசிடென்ட் சிஸ்டத்துல ஏஐ நல்லா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கீழே இறங்கிச்சுன்னா இன்னும் இறங்கட்டும். இறங்க வரும்போது இந்த ஸ்டாக்லாம் பிரசிடென்ட் சிஸ்டத்தை வாங்க பார்க்கலாம். நெட்வொர்க் நிறுவனம் வந்து ஏற்கனவே நேற்று வீடியோல போட்டிருந்தோம். அது கைபியில இருக்குன்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். இந்த நிதி திரட்டுவதற்காக ஃபண்ட் ரைசிங் அறிவிப்பை வெளியிட்டு உள்ளதுங்க. ஆனா முதலீட்டாளர்கள் வந்து இந்த எதுக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி குழப்பத்துல இருப்பதனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங்க பண்ணிடுறாங்க. இந்த பங்கு கடந்த ஒரு ஆண்டுல கிட்டத்தட்ட 100% வந்து வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதுங்க. முதலீட்டாளர்கள் இருந்ததுன்னா பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லதுங்க. அதே நேரத்துல டாடா பவர் எடுத்துக்கிட்ட கர்நாடகாவில் மின் விநியோக உரிமையத்திற்காக டாடா பவர் விண்ணப்பித்து வந்தது. ஆனால் மாநில அரசு அதை நிராகரித்து விட்டது. டாடா பவருக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பாதுகாப்புத்துறை மற்றும் மின்சார வாகனங்கள் தயாரிப்புல வெல்லு அப்போலோ மைக்ரோ நிறுவனத்திற்கு 3000 கோடி மதிப்பிலான ஆர்டர்கள் கிடைக்க வாய்ப்பு தான் உள்ளது. அதனால இதை ஆர்டர் ஒன்று கன்ஃபார்ம் ஆகலை.
இந்த தொழில்நுட்பத்தின் ரேடார் கருவிகளை அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் தயாரிப்பதால் வெள்ளுக்கு கிடைக்கும் ஆர்டர் அப்போலோ நிறுவனத்திற்கு பெரும் லாபமாக அமையும். ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த தொழில்நுட்ப ரேடார் கருவி தயாரிப்பதுதான். அதனால அப்போலோ மைக்ரோ சிஸ்டத்துக்கும் ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ஏர்டெல் எனர்ஜி வாகனங்களுக்கு தேவையான இவி வாகனங்கள் தேவை அதிகரித்து வருகிறது. ஏர்டெல் நிறுவனம் அதன் பாகங்கள் பேட்டரி மற்றும் இன்ஜின்களை தானே தயாரிப்பது இவர்களுக்கு பெரிய பலங்க. அரசின் இவி ஆதரவு கொள்கைகள் இந்த நிறுவனத்திற்கு பெரிய ஊக்கத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்துல நம்ம கவர்மெண்ட் ஆனது ஏடிஎம் ஏடிஎம் நிறுவனம் கடந்த காலாண்டுல லாபத்தை ஈட்டியுள்ளது மற்றும் கோல்ட்மேன் சாச்சஸ் போன்ற நிறுவனங்கள் இதன் செயல்பாட்டை நேர்மறையாக குறிப்பிட்டதால் பங்குகள் உயர வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. டிபிஸ் இன்ஜினியரிங் நிறுவனத்திற்கு 26 கோடி மதிப்புள்ள புதிய ஆர்டர் கிடைத்து உள்ளது. அதனால இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுபான லிக்விட் ஸ்டார்ச்சஸ் ஜெப்ரிஸ் நிறுவனம், ரேடிகோ கைத்தான், யுனைடெட் ஃபீல்ட்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு நல்ல ஒரு டார்கெட் பிரைஸ் வச்சிருக்காங்க. அதனால இதை நீங்க பார்த்துக்கோங்க. நீண்ட கால நோக்கத்துல நீங்க 7 முதல் 8 ஆண்டுகள் நிறுவனத்தை வாங்கி பொறுமையா கண்காணிச்சு வாங்குங்க. பகுப்பாய்வு முதல் காலாண்டு முடிவுகள் வருது, அது எல்லாமே நீங்க படிச்சு பார்த்து நீங்க உதவி பண்ணுங்க. சந்தை ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததுதான், நீங்க மிகவும் கவனமாக பார்த்து பண்ணுங்க. நீண்ட கால நோக்கில நீங்க வாங்க நினைச்சீங்கன்னா, பங்குல முதலீடு செய்ய நினைச்சீங்கன்னா, குறைஞ்சது 7ல இருந்து 8 ஆண்டுகளாக அந்த நிறுவனத்தை எப்படி செயல்படுகிறது என்று ஒவ்வொரு குவார்ட்டராக நீங்க அனலைஸ் பண்ண வேண்டும். அப்படியே வாங்காமல் அந்த நிறுவனத்தினுடைய காலாண்டு முடிவுகள், டெப்ட் மற்றும் எதிர்கால திட்டங்களை அந்த ஒவ்வொரு கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நிறுவனம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்க படிச்சு பாருங்க. ஐடி மற்றும் வேறு எந்த துறையாக இருந்தாலும் குறுகிய கால சரிவுகளை கண்டு பயப்பட தேவையில்லை. உங்கள் இலக்கானது நீண்ட கால முதலீடாக இருந்தால் சந்தையில் தற்காலிக மாற்றங்கள் நம்மளை பாதிக்காது என்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தகவல்கள் உங்கள் முதலீட்டு முடிவுகளுக்கு ஒரு அடிப்படை வழிகாட்டியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல ஓவரா என்ன பார்த்தோம்னா, நிப்டி ஆனது 24,000 கீழே இருக்கிறதுனால 24,000 நாளைக்கு ரெசிஸ்டன்ஸா செயல்படும். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 24,000 சப்போர்ட்டா ட்ரேட் பண்ணும். ஆனா நாளைக்கு 24,120க்கு மேல போச்சுன்னா கொஞ்சம் புலிஷா போகும். இல்லைன்னா மார்க்கெட்டை சைடு வைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல இன்றைக்கு மார்க்கெட் டவுன் ஆனதுக்கு எந்த விதமான பயமோ எதுவும் தேவையில்ல. இந்த மந்த்லி எஸ்பிரி பிளஸ் ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக மட்டுமே நடந்துச்சு. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எல்லாமே முடிவு போற அளவுக்கு பாட்டம் இல்லாமல் இருக்கின்றன. ஸ்டாக்குல கட்சியல் ஸ்டாக்ஸா பார்த்துக்கோங்க. ஏர்டெல் எனர்ஜி நல்லா இருக்கு. ஏர்டெல் எனர்ஜி பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு, இதையும் பார்த்துக்கோங்க. ஜெப்ரிஸ் நிறுவனம் ஒரு லிக்விட் கம்பெனி, ரேடிகோ கைத்தான, யுனைடெட் பிசிக்கல் நேரமுறையாக கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்க. அதே போல பிரசிடென்ட் சிஸ்டமும் நெட்வொர்க் டெக்னாலஜி கீழே இறங்கிச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ் நீண்ட கால நோக்கத்துக்கு நம்ம அக்குமுலேஷன் பண்ணலாம். அது நல்ல ஸ்டாக்கு என்கிட்ட பார்த்துக்கோங்க. பேடிஎம் நட்டத்துல லாபம் பதிஞ்சுட்டாங்க லாஸ்ட் குவார்டர்ல. இதை நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுட்டு பார்த்துக்கோங்க. கட்சியில விடுங்க. அந்த மகேந்திரா அதிக விலையில இருக்கு. அந்த மகேந்திரா நான் 2019 கடைசி நினைக்கிறேன் 278 ரூபாய்க்கு வாங்கினேன் சார். இன்னமும் இந்த ஸ்டாக் வச்சிருக்கேன். சரிங்களா?
அதனால அது மாதிரி நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் இப்ப ஏத்த எனர்ஜி நல்ல விலைமை இருக்கு. டெக்னிக்கலா பார்த்துருவான். எனர்ஜி பார்த்தீங்கன்னா நல்ல கையில கட் பண்ணி இருக்கு. நல்ல மூமெண்டத்துல இருக்கு. வேலி நல்ல அக்யூமிலேஷன் போட்டுட்டே வராங்க. இது ஆல் டைம் கையில இருந்தாலும் நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. பிவட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஃபிபனாச்சியை போட்டுக்கோங்க. ஃபிபனாச்சியை வந்து இந்த மூமெண்டத்தை பிடிக்கிறதுக்காக இந்த லோல இருந்து டே டைம் ஃப்ரேம்ல இந்த கைக்கு போடுங்க. இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 1137 முடிய போக வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்டாக்ஸ். ஃபிபனாச்சி படி அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கேண்டில் 6 படி பார்த்தீங்க அப்படின்னா நேத்தோடைய கேண்டிலுக்கு மேலேயே க்ளோஸ் கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் கையையும் கட் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருக்கு. மார்க்கெட் மேலே போகலாம். இந்த மாதிரி ஒரு லாங் கேண்டில் வந்துச்சுன்னா அந்த லாங் கேண்டிலோடைய 50% முடிய ஸ்டாக் ஆனது ரீடெஸ்ட் வரலாம். அதில் ரீடெஸ்ட் வருதான்னு பாருங்க. இல்லைன்னா நாளைக்கு காலையில 50 மினிட்ஸ் கேண்டில் இதுக்கு மேல ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா ட்ரேடா பண்ணலாம். ட்ரேடு பண்ண வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் பாருங்க. வீக்லி டைம் ஃப்ரேம்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்குக்கு மேல கையில தான் இருக்கு. இன்னைக்கு தான் முதல் நாள் திங்கக்கிழமை கையை கட் பண்ணிச்சு. அந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏத்த எனர்ஜியை விட்டுறாதீங்க. நல்ல ஸ்டாக்ஸ், அருமையான ஸ்டாக்ஸ் வாட்சிஸ்ல வச்சுக்கோங்க. அதே போல இன்னும் 2 ஸ்டாக்ஸ் சிங்குக்கு பார்த்து சொல்லிடுவோம். போல ஏத்த இண்டஸ்ட்ரியில நான் வந்து 200 ரூபாய் வாங்கி வச்சிருக்கேன் சார். வீடியோ போட்டிருந்தேன். இந்த வருஷத்துக்கு 2 ஸ்டாக்ஸ் கொடுத்தேன். ஏத்த இண்டஸ்ட்ரியும் இந்த கம்ப்யூட்டர் ஃபேர் பார்ட்ஸ் வைக்கக்கூடிய ராசி அந்த ஸ்டாக் 2மே ஜனவரி கடைசி பிப்ரவரியில வாங்கினேன். நல்ல எனக்கு ஏத்த இருக்கு. அது வீடியோவே போட்டுருக்கேன். அது போல ஜேபிஎம் ஆட்டோ வந்து மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் வர்றதுக்காக கீழே டவுன் ஆகியிருக்கு. கேபிஎல்லும் மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் வர்றதுக்காக சின்ன ரீடெஸ்ட் வருது. 2மே வெயிட் பண்ணுங்க. ஒரு ரேஞ்ச் வாங்குன்னு அந்த ஸ்டாக்ஸ் மேலே போகும். இப்போ அந்த ஸ்டாக் ஏத்த எனக்கு எடுத்துட்டீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்குக்கு மேல கொஞ்சம் க்ளோஸ் கொடுத்துருக்கு. இந்த லாங் கேண்டில் 50% வரலாம். இல்லை இதுல இருந்து கூட மேல போயிடலாம். வேல்யூ நல்லா பில்டப் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்ஸோட செனாரியாவே பாருங்க. 2 லாங் கேண்டில் போடுது, திருப்பி கொஞ்சம் 50% வருது, திருப்பி மூவ்மெண்ட் போயிடுது. நல்லா ஒரு ஆல் டைம் கையை கட் பண்ணியிருக்கு. ஏத்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லா இருக்கு. விட்டு இதை வந்து நீங்க வெயிட் பண்ணுவோம். இந்த எஸ்பி எல்லாம் முடியட்டும். நல்ல அக்குமுலேஷன் எப்போ வந்து மைல்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம். அட்வைஸரை கேட்டுட்டு முடிவு பண்ணிக்குவாங்க. ஓகே, இன்னும் ஸ்டாக்ஸ் டெக்னிக்கலா பார்த்துருவோம். இதுவுமே ஒரு கையை பிரேக் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு ஐபிஓ ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸை வாட்சிஸ்ட் வச்சுக்கோங்க. வேல்யூ பில்டப் ஆயிருக்கு. இந்த கேண்டிலுடைய 50% கிட்ட வரலாம். வந்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் ஆனது மேலே போகலாம். இதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ஆகி திருப்பி கீழே வந்து இந்த கையை கட் பண்ணிருச்சான்னு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில் இதுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் கொடுக்கலாம பார்ப்போம். நாளைக்கோ வாரங்களோ ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாக்ஸை உங்க அட்வைஸ் கிட்ட கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. பிவட் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி பார்த்துட்டு அந்த இதை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த லெவலுக்கு நல்லா மேலே போக வாய்ப்புகள் இருக்கு. இதை நாளைக்கு 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிச்சா நீங்க பாத்துக்கோங்க. ராம்கோ சிஸ்டம்ஸ் இது நம்மால வச்சிருக்காங்க. லோன்ல வாங்கி வச்சிருந்திருக்காங்க. நல்லா 2000 வாங்கிட்டு வச்சிருக்கு. நான் வாங்கல.
நல்ல ஒரு ஆர்டர்லாம் இருக்கு. இது நம்மளே பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இந்த ஆம்பிள் சிஸ்டம் கவனமா இருந்துக்கணும். சத்தியம் கொட்டேஷன் இது ஆயுதம். பிக்ஸ் டிரான்ஸ்மிஷன் வந்து ட்ரேடுக்கு வேணா நீங்க பயன்படுத்திக்கோங்க. நாளை இன்னையோட கையை கட் பண்ணிச்சா ட்ரேடுக்கு பயன்படுத்திக்கோங்க. பாரத் கோச்சுமே நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ போட்டதுதான். கேன் சிக்ஸை படி டிரா பண்ணி வச்சிருந்ததுதான். கட் பண்ணல. அதாவது ப்ரீவியஸ் வீக்கோடைய ஓப்பனு க்ளோஸு அடுத்து ப்ரீவியஸ் டேயோடைய கையிலும் இதுக்குள்ளேயே இருக்கு. இது கட் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்ஸ் ஆனது நல்லா மேலே போகும். மேலே இந்த ஸ்டாக்ஸை நீங்க வாட்சிஸ்ல வச்சுக்கோங்க. இது எதுவுமே பை செல் ரெக்கமெண்ட் கிடையாதுங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆல் டைம் பிரேக் அவுட்ல இருக்கு. என்னங்க மார்க்கெட்டு தகுதிதான் போட்டு இருக்கு நிப்டி, நீங்க எல்லாமே பிரேக் அவுட் ஸ்டாக்ல சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்டம் ட்ரேடை தான் எல்லாருமே விரும்புவீங்க. அதனால மூமெண்டம் ஸ்டாக்ஸா நம்ம சொல்லலாம். ஆனா மூமெண்டம் ட்ரேடு அதிக ரிஸ்க் உள்ளதுதான். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்க அட்வைசர்ட்டு உங்க சுய பரிசோதனையை பண்ணிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.